ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், புஷ் சேனலு உங்களை இந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க அன்போடு அழைக்கிறது. புஷ் சேனல் வெல்கம்ஸ் யூ, heartily welcomes you to witness and watch this interesting video till end. And in the meantime, அதே சமயத்தில் தயவு செஞ்சு உங்கள் புஷ் சேனலை நாங்கள் என்னங்க கேட்க போகிறோம், லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் மேக் யுவர் காமெண்ட் இன் த காமெண்ட் பாக்ஸ். அவ்வளோதாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க கேட்குறோம். அது உங்களால் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு டைம் இல்லையோ இல்லைன்னா ஞாபகம் மறதியோ அப்படியே வீடியோ பார்த்துட்டு போயிடுறேங்க. சரி, பரவாயில்ல. நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலும் ரிப்பீட்டடாக ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ரிக்வெஸ்ட் உங்கள் காதில் வந்துடுச்சோன்னா என்ன பண்ணணும்? லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். ஓகே சார், இது ஒரு விசித்திரமான ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன். நம்ம எல்லாமே அதாவது நம்ம மீன்ஸ் மிடில் கிளாஸ் அண்ட் டவுன் பிலோ. இந்த சொசைட்டி மிடில் கிளாஸ் அண்ட் டவுன் பிலோ இந்த செக்டார், இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மக்கள் வாழறது கஷ்டமாயிடுதுங்க. எப்படி? எதனால்? டெய்லி ப்ரைஸ் ரைஸுங்க. ஒவ்வொரு ஐட்டம், எந்த ஐட்டம் எடுத்துக்கோங்க, போன மாதம் இருக்கிற ரேட் இந்த மாதம் இருக்காது. அது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் சைஸ் கடையாக இருக்கட்டும், ஒரு ஸ்மால் ஸ்டோராக இருக்கட்டும், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த கார்ப்பரேட் மார்க்கெட், டே டு டே வீட்டுக்கு வேண்டிய பொருளெல்லாம் விற்பாங்க இல்லையா, மால்ஸ் அதுவாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஆட்டோ டாக்ஸி ஃபேராக இருக்கட்டும், ஹோட்டலியர்ஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் த பர்டிகுலர் செக்மெண்ட், மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ. இவங்க போய் சாப்பிடக்கூடிய ஹோட்டல்ஸ், ஈட்டரிஸ், அவங்க விற்கிற ப்ராடக்ட்ஸ், அவங்க ப்ரைஸஸாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸாக இருக்கட்டும், காய்கறி ப்ரைஸஸாக இருக்கட்டும், நம்ம ரெகுலராக டே டு டே நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கு, குடும்பம் சர்வை பண்ணுறதுக்கு வேண்டிய டே டு டே ஐட்டம்ஸ், மினிமம் ஐட்டம்ஸ், அது ரேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்றிடுறாங்க. ப்ரைவேட் செக்டாரில், பப்ளிக் செக்டாரில், கவர்மெண்ட் செக்டாரில் அவங்க மேனேஜ்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ ஏற்றிடுறாங்க. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற பீப்புளோட ரெவென்யூ ஏறுதா, இன்கம் ஏறுதா? இல்லை, அதே இன்கம் தான். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அவங்க வருமானமோ, ஈவன் ஃபார் தட் மேட்டர் 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே தான் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்ஸு இல்லை 2-3 வருஷத்துக்கு அவ்வளோ எதுக்குங்க? போன வருஷம் 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற ரேட்ஸு, இன்றைக்கும் இருக்கிற ரேட்ஸு மார்க்கெட்டில் ஸ்டீப்பாக ஏறி இருக்கு இல்லையா? யார் காரணம் இதுக்கெல்லாம்? யார் ஏற்றுறாங்க? வைரஸ் நம்ம லா மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்டேட் லாவும் சென்டர் லாவும், அவங்க சேலரிஸ் மட்டும் டபுள் ஆகிடுறதுங்க. அவங்களே ஏற்றுக்கிறாங்க. என்ன, சட்டசபையில் ஒரு பில்லு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. எல்லாம் அவங்க அந்த சட்டசபையில் இருக்கிற லா மேக்கர்ஸ்க்கு தானே உயிர் சேலரி அப்பு இல்லையா? அது பாஸ் ஆகிடுறது. யார் அப்போஸ் பண்ண போகிறாங்க? உன் சம்பளம் டபுள் ஆக்குறான்ப்பான்னா அவங்க வேண்டாம் அப்படின்னு யாராவது அப்போசிஷன் பார்ட்டிஸோ எம்எல்ஏஸோ எம்பிஸோ சொல்ல போகிறாங்களா என்ன? இன்னும்
அதே மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றுக்கிறாங்க, டபுள் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதில் அந்த கனெக்டட் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் சேலரி டபுள் ஆகிடுச்சா? ஆகலை இல்லை. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் 5 வருஷத்துக்கு? இப்போ கவர்மெண்ட் செக்டரில் ஒரு மிஞ்ச போனால் ஒரு 10-15% ஏறி இருக்குமா? ஆனால் ப்ரைஸ் ரைஸு 200%, 300% எல்லாம் ஏறி இருக்கு இல்லையா? எவ்ரிடே நேற்றுக்கு போய் ஒரு ஹோட்டலில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இட்லி காஃபி சாப்பிட்டா, இப்போ இன்றைக்கி போய் ஒரு வாரம் கழிச்சு போய்ப்பா அதே ஹோட்டலில் அதே இட்லி காஃபி சாப்பிட்டா 50% ஏற்றிருக்காங்க ஒரு வாரத்துக்கு ரேட்ஸ். கவர்மெண்ட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரேட்டு ஏற்றிடுறாங்க, டிக்கெட் ரேட்ஸு. மெட்ரோ ரயில் ரேட்ஸு 40% ஏற்றிருக்காங்க. மில்க் ரேட்டு, எலக்ட்ரிசிட்டி ரேட்டு, இதெல்லாம் கவர்மெண்ட்டு கண்ட்ரோலுக்குள்ளே வர ஐட்டம் தானே, அவங்க பார்வையில் இருக்கிற ஐட்டம்ஸு ஏற்றிருக்காங்க. இது பார்த்து ஆட்டோக்காரங்க அவங்க சும்மா இருப்பாங்களா? நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ஏற்றுட்டுங்க, மெட்ரோ ரயில் ஏற்றுட்டுங்க, மில்க் ஏற்றுட்டுங்க, எலக்ட்ரிசிட்டி ஏற்றுட்டுங்க, எல்லாமே வாட்டர் சார்ஜஸ்ஸு, அது இது முனிசிபால் டேக்ஸஸ்ஸு, வீட்டு வரி எல்லாமே ஏற்றுட்டுங்க. இப்போ நாங்கள் எப்படி இது கட்டணம் இல்லையா? கட்டணம்லாம் எங்களுக்கு வருமானம் வேணும் இல்லையா? அப்படின்னா நானும் ஏற்றுடுறாங்க. சாகிறது நடுவில் கன்சியூமர்ஸ், மிடில் கிளாஸ் அண்ட் டவுன் பிலோ இருக்கிற கன்சியூமர்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இல்லை, அதே சேம் ஸ்டாண்டர்ட் வருமானம் தான். இவங்க மட்டும் 200-300% ஏற்றுக்கலாம் ரேட்ஸு. இது யாருமே கேட்க மாட்டான்றாங்க சாமி. somebody has to fix, keep a cap. இதுக்குள்ளே நீங்கள் ஹோட்டல்காரங்களுக்கு it was some time back, a decade or 2 decades back, food department, food ministry, they used to give, after discussion with the connected people, they used to give the rates to that hotel and they display the grade of that hotel, ABC அப்படின்னு சொல்லிட்டு போர்டு முன்னாடி தொங்கும் அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி. அக்கார்டிங்லி அந்த கிரேட் ஆஃப் த ஹோட்டல் பொறுத்து ரேட்ஸ் இருக்கும். இட் இஸ் ஆக்சசபிள், அஃபோர்டபுள் டு த மிடில் கிளாஸ் அண்ட் டவுன் பிலோ செக்மெண்ட் ஆஃப் த பீப்புள். இப்போ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு ரேட்ஸை கண்ணாப்பின்னான்னு ஏறிடுச்சு. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அளவுக்கு அந்த தைரியமோ மனதைரியமோ பாக்கெட்டில் காசோ மக்கள்கிட்ட இல்லைங்க. ஏன்னா வருமானம் இல்லை. இவங்க ரேட்ஸ் மட்டும் ஏற்றுக்கிறாங்க, இஷ்டத்துக்கு ஏற்றுக்கிறாங்க. ஒரே சேம் பேட்டர்ன் ஆஃப், சேம் ஸ்டைல், சேம் பேட்டர்ன், சேம் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ். ஒரு 4 இருந்ததுன்னா ஒரு ரோட்டில், ஒரு பெரிய ரோட்டில், லாங் ரோட்டில் 4 ஹோட்டல்லுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி வடை இதை வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இன் ஈச் ஹோட்டல். வை? இப்போ கால்கேட் பேஸ்ட் எடுத்துங்கன்னா நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் ஒரே ரேட்டு தானே. இந்த கான்செப்ட் ஏன் கவர்மெண்ட்டு கொண்டு வரக்கூடாது? இவங்க கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு எலெக்ஷன் டைமில் கண்ணா பின்னானே அவங்க இஷ்டம் வந்த மாதிரி ஃப்ரீபீஸ், இலவச ஐட்டம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் இது கொடுக்குறோம், நாங்கள் உங்களுக்கு இது தரோம், ஃப்ரீ ட்ராவல், அது இது வாட் நாட், எல்லாமே ஃப்ரீ அப்படின்னுடுறாங்க. ஓட்டு போடுங்கன்னு மக்களை அதுக்கு ஏமாந்தே ஓட்டு போட்டுடுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கொடுக்கணுமுன்னா கவர்மெண்ட்டுக்கு காசு வேணும் இல்லையா? கஜானா காலி ஆகிடுறது. அப்புறம் வருமானம் எப்படி? ஒரு 6 மாதம் கழிச்சு எல்லா ரேட்டு ஏற்றிடுறாங்க. இந்த மாதிரி மில்க்கு, எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட்டு, மெட்ரோ, யூ நேம் எனி திங், ஸ்லோலி இன்க்ரீஸ். இதுங்க இப்போ இருக்கிற நிலைமை.
அது யார் வந்து இது கவனிக்கிறது, யார் இது செக் பண்ணுறது, யார் வந்து இது சரி பண்ணுறது, ஹூ ஹஸ் டு பெல் த கேட்ன்றது தாங்க இப்போ தெரியல. அவங்க வந்து லா மேக்கர்ஸ் தே இன்க்ரீஸ் தேர் சேலரிஸ் டபுள் ஓவர் நைட்டாக. கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஆஸ் பர் த டாக்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டின்னு நினைக்கிறேன் சேல்ரி ஹைக்கு வருது. டிஏ ஹைக்கு பீரியாடிக்கலாக வருது. சேல்ரி ஹைக்கு பேசிக்கு எட்ஸெட்ரா 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஹைக் வருது. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஹவ் தட் இஸ் நாட் எனஃப், தட் இஸ் நாட் அடிக்குவேட், பட் ஸ்டில் தே கெட் சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைக். whereas இந்த ஆர்கனைஸ்டு செக்டரில் இந்த லேபர் கிளாஸு, டெய்லி வேஜர்ஸு, இவங்கெல்லாம் எப்படிங்க, யாருங்க இவங்களுக்கெல்லாம் இன்க்ரீஸ் கொடுப்பாங்க? ப்ரைஸ் ரைஸ் மட்டும் இஷ்டத்துக்கு அவங்க கடைக்காரங்க, ஒவ்வொரு கடைக்காரன் அவங்க வாய்க்கு வர்றதெல்லாம் அவன் ரேட்டாக வச்சுக்கிறான். ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரேட்ஸே கிடையாதுங்க. காசு இருக்கிறவங்க, நிறையா மனிடு பீப்புள் இந்த கண்ட்ரியில் வாழறது ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு ரெனவுன்ஸ் பண்ணிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. காசு இல்லாதவங்க திட்டிக்கிட்டு அழுதுகிட்டு அவங்களால என்ன முடியுமோ அது முடிஞ்சு செத்து போயிடுறாங்க. இது தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இது யாராவது கொஞ்சம் தயவுசெய்து, இப்போ ஃப்ரீ பீஸுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டுங்கன்னா இந்த நிலைமை தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரீ பீஸ் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கொடுக்கறதுக்கு அவங்க கஜானாலேருந்து காசு செலவு பண்ணி தானே கொடுக்கணும். கஜானா காலி ஆகிடுச்சுன்னா அது கஜானா மறுபடியும் எப்படி டேங்கில் இருக்கிற தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா வேறு தண்ணி வரணும்னா டேக்ஸ் போட்டால் தான் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி ஏற்றினே போயிருக்காங்க எல்லா ஐட்டம். சில ஐட்டம் மேலெல்லாம் 28%, ஆவரேஜாக வந்து ஜிஎஸ்டி 18%. அண்டு இவங்க வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஒரு செக் இல்லாமல், ஒரு யார்ட்ஸ்டிக் இல்லாமல், ஒரு நார்ம்ஸ் இல்லாமல் அவங்க மைண்டுக்கு வர்ற மாதிரி அவங்க வாய்க்கு வர்ற மாதிரி ரேட்ஸ் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க மந்த் பை மந்த். ஹவு டு லிவ், வேர் இஸ் த ரெவென்யூ ஆர் இன்கம் டு த பூர் பீப்புள்ஸ் பாக்கெட்? ரொம்ப கஷ்டங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பேசிகிட்டே இருந்தால் ஹவர்ஸ் கணக்கு போயிடும். இங்கே நிறுத்திடலாம் நம்ம இந்த வீடியோ. ஸோ அகெயின் ஐ ரெக்வெஸ்ட் யூ, நான் இப்போ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் உண்மை தானே? இது உண்மை, கரெக்டு. இதுக்கு யார் செக் பண்ணணும்னா நம்ம தான். உங்கள் கையில் தான் பவர் இருக்குது, வஜ்ராயுதம் இருக்குது. அது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் செக் பண்ணிடலாம். எனிவே, அதுக்கு இன்னொரு வீடியோவில் பேசலாம். இப்போ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ், என்ன கேட்க போகிறோம், உங்களுக்கு தெரிஞ்சது தான், லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் in the comment box. Thank you. God bless you all. Good night.